இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, கீழ்ப்படிந்து சுதந்திரிக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த பொழுது, அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார்கள், சாபத்தீட்டானவர்களை எடுத்துக்கொண்டார்கள். எனவே மனுஷர் இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடித்தார்கள், முறியடித்தார்கள் என்பதை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் யோசுவாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின்படியே கீழ்ப்படிந்து யுத்தம் செய்தார்கள். பட்டணத்திற்கு எதிராக போக்கு காட்டுங்கள் என்று சொன்னார். பதிவிடைகளை பட்டணத்தை சுற்றிலும் வையுங்கள் என்று சொன்னார். அப்படியே கீழ்ப்படிந்து செயல்பட்டபடினாலே அவர்கள் பட்டணத்தை சுதந்திரித்து கொண்டார்கள், அதை தீயிட்டு கொளுத்தினார்கள் என்பதாக பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னபடியே பட்டணத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். 1 சாமுவேல் 15:22 நாம் வாசிக்கின்ற போது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களினாலே, புதிய சுதந்திரங்களினாலே உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவர்கள் பட்டணத்தாரை மேற்கொண்டு அதை சுதந்திரித்து கொண்டார்கள். அப்படியே நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் நடங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.